ஒருத்தருக்கு ரொம்ப கடுமையான பசி. வேலை விஷயமா வெளியூரில் இருக்காரு. எங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அவருக்கு ஞாபகம் வருது, இங்கே தானே நம்ம சொந்தக்காரங்க வீடு இருக்குது, நம்ம இங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காரு. இவர் வாசலில் பார்த்த உடனே அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, இப்படி தான்ப்பா, எப்போ பாரு நீ வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டுட்டே வந்துடுவ, இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காததேன்னு சொல்கிற. இவரே கடுமையான பசியில் இருக்கார். இவர் என்ன சொல்கிறாரு, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா மட்டும் நீ என்ன விடவா போகிற அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வீட்டுக்காரர், நான் சாப்பிடுன்னா மட்டும் நீ என்ன சாப்பிடவா போகிற அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வீட்டுக்கார அம்மா, நீ சாப்பிட்டா மட்டும் என் புள்ள கையில் ஒரு 200 கொடுக்காமையா போயிடுவேன்னு பேசிக்கிட்டே இருக்க அந்த ஆள் சாப்பிடாமே போயிட்டார். அந்த மாதிரி இருக்குது. நம்ம படிக்கும்போது நம்ம மனசை ரொம்ப உற்சாகமாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிஆர்பிசியில் செக்ஷன் 227 இருந்து இல்லை 227 மற்றும் 239, சரியாப்பா? 227 மற்றும் 239 சிஆர்பிசி டிஸ்சார்ஜை பற்றி சொல்லுது. டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கேஸை இதுக்கு மேலே நகர்த்த முடியாது, இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ், போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால அந்த நபரை நான் இதோட வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றதுக்கு பேர் தான் டிஸ்சார்ஜ், சரியாப்பா? செக்ஷன் 227 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செஷன்ஸ் கோர்ட் இதில் இருக்கக்கூடிய ஜட்ஜு எல்லா டாக்குமெண்ட்டும் ரெக்கார்டும் சப்மிட் பண்ணுவாங்க, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எல்லா ஆதாரங்களையும் பார்த்துட்டு இது அவரை உள்ளே வைக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 227, சரியா? செக்ஷன் 239 என்ன சொல்லுது அப்படின்னா, வாரண்ட் கேஸு. வாரண்ட் கேஸில் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட, இவர் ஒரு குற்றம் பண்ணிட்டாருன்னு. அதை முழுசாக படித்து பார்த்துட்டு நீதிபதி இது கிரவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது, இதை போதுமான டாக்குமெண்ட் கிடையாது இவரை எகைன்ஸ்டாக தீர்ப்பு கொடுக்கறதுக்கு, அதனால் இந்த கேஸை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றது தான் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறாங்க சிஆர்பிசியில், சரியாப்பா? அடுத்ததா இன்குவெஸ்ட். இன்குவெஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தேகத்திற்குரிய மரணம், ஒரு மர்டர் பண்ணிடுறாங்க, ரொம்ப சஸ்பீசியஸாக இருக்குது, சந்தேகத்திற்குரிய வகையில் இருக்குது அப்படின்னும்போது அதை இன்குவெஸ்ட்னு சொல்கிறாங்க. இது செக்ஷன் 174 மற்றும் 176, 174 அண்டு 176 ஆஃப் சிஆர்பிசி இந்த இன்குவெஸ்ட்டை பற்றி சொல்லுது. சரிப்பா, இன்குவெஸ்ட் இந்த செக்ஷன் 174 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போலீஸ் அதிகாரி ஸ்டேஷனில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நடந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு, ஏட்டையா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சஸ்பீஷியஸ் டெத்து நடந்திருக்கு, டெட் பாடி மட்டும்தான் இருக்குது, எப்படி செத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அவர் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்பி போகிறார் இல்லையா, அதுக்கு பேர் தான் போலீஸ் இன்குவெஸ்ட்டு. 174, சரியா? இந்த நிகழ்வை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போகிறது தான் செக்ஷன் 174 சிஆர்பிசி. அங்கே போயிட்டு வரைபடம்லாம் வரைவார், என்ன நடந்துச்சு, மெட்டீரியல் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவார், ஆதாரத்தை கூப்பிட்டு விசாரிப்பார், யார் பார்த்தீங்கன்னு பக்கம் கூப்பிட்டு கேட்பார். இது செக்ஷன் 174 போலீஸ் இன்குவெஸ்ட். செக்ஷன் 176 என்னென்னா சொல்கிறேன் கேளுங்க. போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தரை போலீஸ் கஸ்டடி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போலீஸ் அடித்தே ஒருத்தர் இறந்துடுறாரு. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எப்படி இறந்தாருன்னே தெரில, மர்மமான முறையில் இறந்துட்டார், இவருக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார், இல்லையா அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டை கடித்து இறந்துட்டார், ஏதோ ஒரு வகையில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ அங்கே போயிட்டு இந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு பேர் தான் மேஜிஸ்ட்ரேட் இன்குவெஸ்ட். இது செக்ஷன் 176. அடுத்த கொஷின், ப்ளீ பார்கெய்னிங். ப்ளீ பார்கெய்னிங் அப்படின்றது சாப்டர் 21A சிஆர்பிசியில் இருக்குது. செக்ஷன் 265A முதல் செக்ஷன் 265L வரைக்கும் ஒரே செக்ஷன் தான். 265 ஏல இருந்து 265L வரைக்கும் இருக்குது. ப்ளீ பார்கெய்னிங் அப்படின்னா என்னென்னா, ஆமாங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு
எனக்கு தண்டனையை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பேர் தான் ப்ளீ பார்கெய்னிங். நீதிமன்றத்தில் நீதிபதிக்கிட்டேயே ஆமாம் என்னுடைய தரப்பு வாதி வந்து தவறு தான் பண்ணிட்டாரு, இல்லை பிரதிவாதி தவறு தான் பண்ணிட்டாரு, அதனால் அவருக்கு கொஞ்சம் தண்டனையை குறைச்சி வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ளீ பார்கெய்னிங். பார்கெயின் பண்ணுறது. இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். ப்ளீ பார்கெய்னிங் அப்ளிகேஷனை கோர்ட் வந்து அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அக்யூஸ்டை வந்து எக்ஸாமைன் பண்ணுவாங்க. கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னா நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஓகே நீ ஒத்துக்கிட்டதுனால உனக்கு குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி சென்டென்ஸை குறைச்சி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் ப்ளீ பார்கெய்னிங். இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் அ கிரிமினல் கோர்ட். ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்கு உள்ளார்ந்த அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு செக்ஷன் 482 சிஆர்பிசியில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் எனி கோர்ட் டு ப்ரிவெண்ட் அப்யூஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் எனி கோர்ட் அண்டு செக்யூர் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதியை பாதுகாக்கவும் இந்த கோர்ட்டில் நடக்கக்கூடிய அப்யூஸை தடுக்கிறதுக்காகவும் இந்த இன்ஹெரண்ட் பவர் ஆஃப் அ கிரிமினல் கோர்ட் செக்ஷன் 482 வச்சுருக்காங்க. ஒரு சில விஷயத்துக்கு சட்டமே இயற்றப்பட்டு இருக்காது. அப்போ அந்த விஷயத்துக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்கறது? அதுக்காக சட்டமே இன்னும் இயற்றலை, இந்த குற்றவாளியை விட்டுறலான்னு விட்டுற முடியுமா? கிடையாது. அப்போது கோர்ட்டே ஒரு முடிவு எடுத்து நீதியை பாதுகாப்பாங்க அவர்களுடைய உள்ளார்ந்த அதிகாரத்தின் மூலமாக. இதுதான் செக்ஷன் 482 சிஆர்பிசியில் சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், எவிடென்ஷியரி வேல்யூ ஆஃப் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? இது சிஆர்பிசியில் செக்ஷன் 154 எஃப்ஐஆரை பற்றி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். சரியா? எஃப்ஐஆர் அப்படின்றது நான் சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ். என்னென்னா இதை வந்து ஒரு எவிடன்ஸாக எங்கேயும் போய் காட்ட முடியாது. என்னென்ன நடந்துச்சோ ஒரு ஃபேக்டாக ஒரு பேப்பரில் இருக்குது, அவ்வளவுதான். இன்னொன்று கொராபரேட்டிவ் யூஸ். இந்த ஸ்பெல் பண்ணுறேன், CORROBORATIVE. இந்த கொராபரேட்டிவ் யூஸ் அப்படின்னா என்னென்னா, என்னென்னலாம் விஷயம் நடந்ததோ அதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க இந்த எஃப்ஐஆர் மூலமாக. அந்த சீக்வன்ஸை உறுதிப்படுத்துகிறாங்க. யார் இன்ஃபர்மெண்ட்டு, யார் விட்னஸ்ஸு, இதையெல்லாம் உறுதிப்படுத்துகிறாங்க. இதை ஒரு கான்ட்ரடிக்டரி டூலாக பயன்படுத்தலாம். இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க விட்னஸ் சொல்கிறவங்க எஃப்ஐஆர் போடும்போது ஒரு மாதிரி சொல்லிவிட்டு கோர்ட்டில் வந்து மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பகத்தன்மையை இந்த எஃப்ஐஆர் மூலமாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. இதுதான் எவிடென்ஷியரி வேல்யூ ஆஃப் எஃப்ஐஆர். பேரண்ட்ஸ் ரைட் டு மெயின்டெனன்ஸ். பெற்றோரை பாதுகாப்பதை பற்றி சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 125 சிஆர்பிசியில் பேரண்ட்ஸை நம்ம கைவிடக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் கொடுத்து அவர்களை பத்திரமா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணணும். அது பயாலஜிக்கல் ஃபாதர் பெத்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை தத்தெடுத்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாப்பது ஒரு மகனோட கடமை. ஒருவேளை பாதுகாக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது? பேரண்ட்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இதை மேஜிஸ்ட்ரேட் வாங்கி பார்த்துட்டு அவங்க மகன் எங்கே வேலைக்கு போகிறான், என்ன பண்ணுறான்னு, அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பணம் நீ மந்த்லி கொடுக்கணும்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போடுவார். இது சோசியல் செக்யூரிட்டி. அவங்கள வந்து தனியாக விட்டுறக்கூடாது, சோசியல் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. லீகல் ஆப்ளிகேஷன். ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு மகனுடைய அடிப்படை கடமை, பேரண்ட்டை பார்த்துக்கணும் அப்படின்றது. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இத்தனை நாள் பெற்று வளர்த்த அவங்கள நம்ம பார்த்துக்கணுன்றது நம்ம மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்காக இதை பார்த்துக்கணும். இதுக்கான செக்ஷனை ஞாபகமாக வச்சுக்கோங்க. 125 சிஆர்பிசி. பயாலஜிக்கல் ஃபாதராக இருந்தாலும் சரி, பெத்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அடாப்டிவ் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, தத்து எடுத்தவங்களாக இருந்தாலும் பார்த்துக்க வேண்டியது ஒரு மகனோட கடமை. அடுத்த கொஷின், ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன்.
ஒருத்தர் வந்து கன்ஃபெஷன் கொடுக்குறாரு, ஆமாம் நான் தான் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. இது செக்ஷன் 164 சிஆர்பிசியில் சொல்கிறாங்க. ஒருத்தர் கன்ஃபெஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அதை வந்து அவர் வாலண்டரியாக கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவர் வற்புறுத்தியெல்லாம் வாங்கக்கூடாது. அவருக்குன்னு ஒரு கூலிங் பீரியட் கொடுக்கணும். கூலிங் பீரியட் அப்படின்னா இந்த சமயத்தில் தன்னை தானே ஒரு பக்குவ நிலைக்கு அவரை மாற்றிக்கணும். இவர் என்னென்னலாம் கன்ஃபெஷனாக கொடுக்குறாரோ அதை வந்து ஒரு பேப்பரில் ரைட்டிங்காக எழுதி அவர் சொன்னதை திரும்ப அவருக்கே படித்து காட்டணும். படித்து காமிச்சிட்டு அதில் வந்து அக்யூஸ்டும் மேஜிஸ்ட்ரேட்டும் கையெழுத்து போடுவாங்க. அப்போது தான் இது வந்து அவருக்கு எதிராக நாம் பயன்படுத்த முடியும். கன்ஃபெஷன் அப்படின்றத அவர் வாலண்டரியாக கொடுக்கணும். ஒருவேளை இந்த போலீஸ்லாம் அடித்து துன்புறுத்தி வாங்குறாங்க இல்லை, அது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கே அகைன்ஸ்டானது. அது பேர் செல்ஃப் இன்க்ரிமினேஷன்னு சொல்லுவாங்க. நான் தான் தப்பு பண்ணேன்னு நானே ஒத்துக்கக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. அப்போ நான் தான் தப்புன்னு நான் ஒத்துக்கலாம், வேறு யார் ஒத்துக்குவாங்க? நான் தான் ஒத்துக்கணும், ஆனால் நான் வாலண்டியராக ஒத்துக்கணும். வாலண்டியராக ஒத்துக்கணுமே தவிர என்னை அடித்து துன்புறுத்தி வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. இதுதான் செக்ஷன் 164 சிஆர்பிசி. அடுத்த கொஷின், கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். இந்த கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் அப்படின்றது செக்ஷன் 9 சிஆர்பிசியில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த கோர்ட் ஆஃப் செஷன் டிவிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செஷன் ஜட்ஜையும் அடிஷ்னல் செஷன் ஜட்ஜையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த கோர்ட் ஆஃப் செஷன் வந்து ரொம்பவும் கொடூரமான கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. எது? மர்டர், ரேப், இது போன்ற சீரியஸ் அஃபென்ஸை இந்த செஷன்ஸ் கோர்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சபார்டினேட் கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்குகளுக்கு அப்பீலும் இங்கே தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு டெத் பெனால்ட்டி கூட கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. டெத் பெனால்ட்டி கொடுக்கும்போது ஹை கோர்ட்டுக்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் அப்படின்றது செக்ஷன் 2D சிஆர்பிசியில் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2D சிஆர்பிசி ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்கை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ரொம்பவும் அவசியம். கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். ஒன்று ஓரலி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிட்டனில் கொடுக்கலாம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது செக்ஷன் 2D சிஆர்பிசி. போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலைங்க, என்னங்க பண்ணுறது? நேராக மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அது வந்து செக்ஷன் 200 சிஆர்பிசி. சரியாப்பா? இது இப்படி தான் கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணுறோம். எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்? எனக்கு வந்து நீதி தேவை அப்படின்ற காரணத்துக்காக நாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. செக்ஷன் 2D செக்ஷன் 200 சிஆர்பிசி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஷின், ஆரிஜின் ஆஃப் ஜூவெனல் ஜஸ்டிஸ். இந்த ஜூவெனல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பண்ணக்கூடிய தப்பை சரி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜூவெனல் ஜஸ்டிஸ். இது முதல்ல எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதோட ஆரிஜின் தோற்றம் அப்ரண்டிசஸ் ஆக்ட் 1850. அதுக்கப்புறம் ரிஃபர்மேட்ரி ஸ்கூல்ஸ் ஆக்ட் 1897. அதன் பிறகு ஜூவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 1986. அது 2000 ஒரு தடவை ரீப்ளேஸ் பண்ணாங்க. இப்போ கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிறது ஜூவெனல் ஜஸ்டிஸ் கேர் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. இந்தியா வந்து ஒவ்வொரு நாடு கூடயும் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி கன்வென்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்கு? சைல்டு ரைட்ஸை உறுதிப்படுத்துறதுக்காக. அதுக்காக 18 வயசு கீழே இருக்கவங்க தப்பு பண்ணாலும் சரி, அவங்க வீடு இல்லாமல் வாடினாலும் சரி, அவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த ஜூவெனல் ஜஸ்டிஸ் போர்டு. இது வந்து சைல்டு சென்ட்ரிக்காக இருக்கும். ஒரு குழந்தைய தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தைய எப்படி மறுவாழ்வு கொடுக்கறதுன்றதான் யோசிப்பாங்க. அதே மாதிரி குழந்தையோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க.